இப்போ சங்கரெல்லாம் வந்து இன்னும் அப்டேட் ஆகாத ஒரு இயக்குனராக இருக்கார். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இவர்கள் தங்களுடைய உதவியாளர்களை வெறுமனே வேலையாட்களா மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நாட் ஒன்லி சங்கர், பல முன்னணி இயக்குனர்கள் அவர்களுடைய உதவி இயக்குனர்கள் என்னன்னு லொக்கேஷன் பாரு, நமக்கு இப்படி ஒரு லொக்கேஷன் வேணும் கூகுளில் வந்து சர்ச் பண்ணு, அப்புறம் அந்த கேம்பஸில் போய் பரோட்டா வாங்கிட்டு வா, இதுக்கு தான் உதவியாளர்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர கிரியேட்டிவ் சைடுக்குள்ளே அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வர்ற மாதிரி அவங்கள பயன்படுத்திக்கிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில இயக்குனர்கள், அவங்க பேரெல்லாம் சொல்லக்கூடாது, நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் கூட, அவங்கள்ட்ட நான் கேட்பேன், ஏன் உங்கள் உதவியாளர்களை இதுக்குள்ளே அழைச்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எதுக்கு ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை இயக்குனர்களே கேட்குறாங்க. என்ன காரணம்னா, இப்போ ஒரு இயக்குனர் கூட சொன்னார், நான் ஒரு படத்தை யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு படம் கற்பனையாக ஓடும், நான் அதை வச்சு தான் நான் அந்த சீன்லாம் அந்த படத்தையே நான் யோசிப்பேன். அதே ஒரு உதவி இயக்குனர்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து வேறு மாதிரி அதை ஓட்டி பார்ப்பான் படத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது வந்து ரொம்ப மொக்கையாக தெரிஞ்சு அவன் என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவான். அதனால தான் நம்ம கதையை வந்து அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அது வந்து ஓரளவுக்கு நியாயமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் யங்ஸ்டர்ஸோடு உட்காந்து ஒரு கதையை பண்ணும்போது, அதாவது ஸ்கிரிப்ட் பண்ணும்போது தான் பல புதிய விஷயங்கள், அப்டேட்டட் விஷயங்கள்லாம் உள்ளே வரும்.